அடுத்த செய்தியாக திருப்போரூர் கந்தசுவாமி கோவில், புகழ்பெற்ற கோவில், அது தெரியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோவில்களுக்கு ஏராளமான நிலங்கள் இருக்கு. தொடர்ந்து நம்ம அதை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஹெச்ஆர்என்சி அதை என்ன பண்றாங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த குறிப்பிட்ட கோவில் சுமார் ஒரு 600 ஏக்கர் நிலம் சொந்தமானது இந்த கோவிலுக்குன்னு இருக்கு. அதுல அந்த திருப்போரூருங்கிற கிராமத்திலேயே ஒரு 75 ஏக்கர், தோராயமாக 75 ஏக்கர் இருக்கும். அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்காங்க, ஏலம் அறிவித்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அது சில மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது முறையான அறிவிப்பு இல்லை, இது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு இவங்க ஏலம் விட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரர் என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்ல வழக்கு இருக்கு, கோவில் நிலங்கள்லாம் அந்த மாதிரி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அரசு அதிகாரிகள், ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் இதை எப்படி விடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஆனாலும் இதையெல்லாம் மீறி அங்கு ஏலம் நடைபெற்றிருக்கிறது, குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. செய்தி எப்படி பாக்குறீங்க? சொன்ன மாதிரி திருப்போரூர் மிகவும் பிரபலமான கோயில், முருகன் கோயில். இவங்க கொண்டாடக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு திருமணமே அங்கே தான் நடந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. திருப்போரூரில் நீங்கள் சொன்னது மாதிரி 75.85 ஏக்கரும், காலவாக்காங்கிற கிராமத்தில் 10.17 ஏக்கர், தண்டலம் பகுதியில் 43.32, இது எல்லாமே விவசாய நிலங்கள். இந்த விவசாய நிலங்களை ஏலம் விடுறது சம்பந்தமாக நீங்கள் சொன்னது மாதிரி திருப்போரூரில் இருக்கக்கூடிய அந்த 75 ஏக்கருக்கும் இது பண்ணியிருக்காங்க. அந்த ஏலம் இன்னைக்கும் கூட நடக்க இருக்கிறதுங்கிற ஒரு செய்தி. அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள், ஏன்னா ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் இருக்கும் பொழுது எப்படி இந்த ஏலம் விடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே அங்கே அல்லாஹுல்லா நடந்திருக்குது. அதுக்கு பிறகும் தொடர்ந்து இவங்க பண்ணியிருக்காங்க. கோர்ட்டு சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் செய்வாங்களாங்கிறது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த ஹெச்ஆர்என்சி பலமுறை நீதிமன்றத்திலே அசிங்கப்பட்டு இருக்கிறது, அவமானப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கூட கவலைப்படாத இந்த ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறை அவங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு வேற ஏதாவது லாபம் கிடைக்கும். சரி, இந்த விவசாய நிலம் அது யாராவது விவசாயம் தானே பண்ணோம், அதில் ஏலம் வர்றதுல என்ன தப்பு அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம். ஆமாம், ஆனால் அதுக்கு என்ன பேஸ்லைன் வேல்யூ வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஏற்கனவே விவசாய நிலம் ஏலம் குத்தகை எடுக்கிறவங்க கரெக்டாக கொடுக்குறானா, கோயிலுக்கு படி அளக்குறானா, இதையெல்லாம் அதுக்கு ஏதாவது அக்கௌண்ட்ஸ் இருக்குதா? அதனால தான் எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதை அறநிலையத்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இந்த நிலங்களை எல்லாம் நாங்கள் மீட்டோம், 7500 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள நிலங்களை மீட்டிருக்கோம், யார்கிட்ட மீட்டிங்க, அது சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னு. இப்போ லேட்டஸ்டாக என்னன்னா, வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறதுக்கு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களையும் எதிர்கட்சி பிரதிநிதிகளையும் இந்த திமுக எவ்வளவு கேவலமாக பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு டிஆர்பி ராஜாட்ட கேட்குறாங்க. வெளிநாட்டு முதலீடுன்னு முதல்வர் போயிட்டு வந்தாரு, 15,000 கோடிக்கு மேலே எம்ஓஇலாம் சைன் ஆனது, வெளிநாட்டு முதலீடு வரப்போகுதுன்னு சொன்னாங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை கொடுப்பார்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தில் கேட்குறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறப்ப, பக்கத்தில் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, அதை பற்றிலாம் அந்த ஆளு கவலைப்படல, அதை வச்சுட்டு பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு புரிகிறது மாதிரி வெள்ளை அறிக்கை அப்படின்னா ஒரு வெற்று காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை. அதாவது எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல, முன்னாள் முதல்வர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப வெள்ளை அறிக்கை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவருக்கு வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு தெரியாதா? இப்ப நீ யாரை கிண்டல் பண்ற? எடப்பாடி பழனிசாமி கிண்டல் பண்றியா, இல்ல உன்னை ஓட்டு போட்ட மக்களை என்கிட்ட அக்கௌண்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான்டா, வலிச்சிட்டு போங்கடா அப்படின்னு காட்டுறதா? இதுதான் திமுகவுடைய லட்சணமா? அதாவது ஒரு திமிர்த்தனமாக ஒரு அமைச்சர் பதில் சொல்றாரு. இதை குறித்து எந்த ஊடகமாவது அவனாவது டிபேட் பண்ணானா அப்படின்னா அது தெரியல. இப்போ நீங்க சொல்றீங்க திருப்போரூர்ல நடந்த சம்பவம் சொல்றீங்க, அடுத்த பேஜ் பெரட்னா இன்னொரு சம்பவம் வருது, தரமான சம்பவம். என்னன்னா, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும், கலெக்டிவ் இண்டி கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து, குறிப்பாக நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிஆர் ரமேஷ் அவர்கள் ஒரு வழக்கு போடுறாரு. திருவண்ணாமலை கோயில், அருணாச்சலேஸ்வர் கோயிலில் பில்டிங் கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இருந்தாலும் கோயில் உள்ள, இப்போ நாங்கள் வணிக வளாகம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜகோபுரத்துக்கு எய்த்தாப்புல மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு, 6.5 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்கன்னு கோர்ட்டில் போய் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியாச்சு, தடை போட்டாச்சு.
நீ வெளியில கட்டினாதானே நீ என்னை வந்து இது பண்ண, ஏய் எங்களுக்கு அப்படியே கையெல்லாம் அரிக்குது, ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுத்து காசு பார்க்கணும். நீ வந்து நாங்க கட்டுறோன்னு ஆரம்பிச்சா நீ கோர்ட்ல கேஸ் போட்டு அதை நிறுத்திடுவியா, நான் ஏதாவது கட்டியே தீருவேன் அப்படிங்கிறது மாதிரி இந்த கவுண்டமணி படத்துல ஏதோ ஒண்ணு, ஐயோ நான் அப்ப ஏதோ வாங்கியே ஆகணும் அப்படின்னு லாட்டரியில சீட்டு விழுந்தது மாதிரி ஒரு பண்ணு வரல. அது மாதிரி 4வது பிரகாரத்துல பக்தர்கள் வந்து காத்திருக்கிறாங்க. அதாவது இப்ப நிறைய பக்தர்கள் வராங்க, அவங்கள வந்து திருப்பதி ஸ்டைல்ல வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி அவங்கள அங்க காத்திருக்கும் அறையாக கட்டணும், கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பிரகாரம் 4வது பிரகாரத்துல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் உன்னை வெளியிலேயே கட்டக்கூடாதுன்னா நீ எப்படி உள்ள கட்டலான்னு திரும்ப ஒரு வழக்கு போட்ட உடனே நீ இது குறித்து எங்களுக்கு சொல்லவே இல்லை, ஏற்கனவே நான் தடை போட்டிருக்கேன்ல, நீ யாரை கேட்டுக்கிட்டு இப்ப இந்த கட்ட ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு கோர்ட்டு கேக்குது. அந்த காத்திருப்பு கூடம் கட்டித்தான் ஆக வேண்டுங்கிற அவசியம் ஏதாவது இருக்குதா? அதுக்கான ஆவணங்கள்லாம் கொண்டாந்து கொடு, அக்டோபர் 16ஆம் தேதி சப்மிட் பண்ணு, அது வரைக்கும் நான் கேஸை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் கோயில் உள்ளேயோ வெளியேயோ எந்த கட்டட பணிகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, ஏலம் ஏன் அறிவிக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள் கேள்வி கேட்டப்ப அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அதை பத்தின, இது மாதிரி 1008 வழக்கு எங்களுக்கு வந்திருக்குது, எவ்வளவோ தடை போட்டிருக்காங்க, நாங்கெல்லாம் தொடச்சிட்டு நாங்க எங்க வேலையை பார்க்கல அப்படிங்கிறது மாதிரிதான். இப்பொழுது இந்த அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை கோயில்ல இந்த தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இதுலயும் திருட்டுத்தனமா வேற என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது போகதான் தெரியும். அதற்கும் ஏதாவது யாராவது பக்தர்கள் வழக்கு தொடுக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அடிச்சுவிடு பாபுவை ஆஹா ஓஹோன்னு ஸ்டாலின் சொல்றாரு. அவர் வந்து அட்வொகேட்டா அமைச்சரா அப்படின்னு தெரியல, போடுற எல்லா கேஸ்லயும் வெற்றி பெற்றுட்டு இருக்காருன்னு கூச்சநாச்சம் இல்லாம அவரை புகழ்றாரு. ஆனா அறநிலையத்துறை சம்பந்தமாக தொடர்ச்சியாக நீதிமன்றத்திலிருந்து அவமானப்படுகிறது HRNC. இதை பற்றி கவலையே அவர்கள் படல. கோயில் நிலத்தை கொள்ளையடிப்பதற்கு தான் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக தான் இதை பார்க்கிறேன்.